என்ன விஸ்வா? நான் உன் மகன், நீ என்னோட அம்மா. இதுல நம்ம 2 பேருக்குமே எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி இருக்கும்போது துளசி எப்படிமா உங்களுக்கு மகளாவா? எதுக்குமா இங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இங்க வந்துதான் துளசி உங்க மக இல்லங்கறத ப்ரூவ் பண்ணணுமா? ஆமா அத்தை, அவங்க உங்களையும் விஸ்வமாமாவையும் பிரிக்கணும் அத்தை. அதுக்காக இப்போ துளசிய அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அந்த பிளான்ல தான் நம்மள இங்க வர வச்சிருக்காங்க. அவங்க வலையில நம்ம சிக்க வேண்டாம் அத்தை, வாங்க போயிடலாம். கனகா, நாம வந்திருக்கிறது கடவுளோட சன்னதிக்கு. இங்க யாரும் எந்த பிளானும் பண்ண முடியாது. அத நான் நம்புறேன். விஸ்வா, நான் ஏன் இங்க வரதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு நீ கேட்டல? நம்ம 2 பேரும் நம்புற ஒரு விஷயத்த உங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. துளசி தான் என் மகன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த சிவகாமி குடும்பம் ஏதாவது டிராமா பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துகிட்டு உங்க அப்பாவும் அவங்கள நம்புறாரு. இவங்க எல்லாரோட வாயையும் அடைக்கணும்னா நாம இந்த சந்நிதியில வச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். சரி வாடா, இன்னைக்கு கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். வா விஸ்வா. உண்மை ஜெயிச்சிடுமோன்னு தான் அத்தை எனக்கு பயமா இருக்கு. துளசி தான் உங்க மக, ஆனா அவ இல்லன்னு நீங்க நம்புற வரைக்கும் தான் நான் உங்க கூட இருக்க முடியும். இன்னைக்கு என்ன ஆக போதோ கடவுளே. சிவகாமி, வணக்கம். ஐயரே, நான் சொன்னது இவங்களதான். இப்போ வேண்டுதல் வைக்க போலாம் ஐயா. நீங்க வந்திருக்கிற நோக்கம் இந்த பொண்ணு உங்க மகளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே? ஆமாங்க. ஆமா. சரி, 2 பேரும் அம்மனை மனசார வேண்டிக்குங்க. அம்மா, விஸ்வாதான் என் பையன். அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்சத இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீதாமா புரிய வைக்கணும். துளசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கறத தெளிவுபடுத்து. தாயே, அம்மாவையும் பொண்ணையும் நீதாம்மா சேர்த்து வைக்கணும். துளசி எங்களுடைய பொண்ணுதான்னு பைரவிக்கு நீ உணர்த்திடுமா? கவலைப்படாத. என்ன, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையா? இது கடவுளோட சன்னதி. இங்க உண்மை மட்டும்தான் வெளியில வரும். இன்னைக்கு உங்களோட பொய் புரட்டெல்லாம் வெளியில வந்து இத்தனை நாளா நீங்க நடத்தின நாடகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. வாங்கோ, பொங்கல் வைக்க போலாம். எல்லாரும் வாங்கோ, போலாம். வாங்கோ. இந்த பானையில பூ சுத்தி மஞ்சள் பூசி பொங்கப்பானை பொங்கி வந்ததும் அதுல ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அப்பா அம்மான்னு சொல்ற நீங்க 2 பேரும் போடணும். அதுக்கப்புறம் உங்க மகள்னு சொல்ற இந்த பொண்ணு கையால இன்னொரு கைப்பிடி அரிசி போட்டு நீங்க பொங்கல் வைக்கணும். இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அம்மனுடைய கோவத்துக்கு ஆளாகி நீங்க வைக்கிற பொங்கல் சிகப்பு கலரா மாறிடும்.
அப்படி சிகப்பு கலரா மாறிட்டா இந்த பொண்ணு உங்க மக இல்லைன்னு அம்மன் தெரியப்படுத்துறதா அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்க மக இல்லைங்கிறத நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். ஒருவேளை மாறலைன்னா இவ உங்களோட மகதான். இது அந்த அம்மனோட வாக்கு. இதை யாரும் மறுக்க கூடாது. சரியா? சரிங்க சாமி. நல்லது. மா, பொங்கல் வைக்க தேவையானதெல்லாம் முகப்புல இருக்கிற அம்மன் சன்னிதானத்துல இருக்கு. அம்மனை வேண்டிக்கிட்டு அத நீதாம்மா எடுத்துட்டு வரணும். போய் எடுத்துட்டு வாமா. சரிங்க சாமி. உங்கள யாராவது ஒருத்தர் வெளியில உள்ள கடையில பானையில சுத்துறதுக்கு பூ, 3 மாலை, மஞ்சள், அப்புறம் மஞ்சள் தடவன கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கோ. அப்பா அதெல்லாம் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டு என்ன வந்து கூப்பிடுங்க. நான் வரேன். என்ன சார் வேணும்? பூ, மஞ்சள், மஞ்சள் கயிறு, அப்புறம் 3 மாலை வேணும். உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே. பாத்துப்பா. தம்பி, பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் இதுல இருக்குப்பா. எவ்வளோ ஆச்சு? 450 தாங்க. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா? ஏன் கேக்குறீங்க? இவ என் பொண்ணு. இவளுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. காரணம் கேட்டப்போ புதுசா திருமணமான 10 தம்பதிங்க கிட்ட தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினா தடங்கலான கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தா புதுசா கல்யாணமான தம்பதிங்க மாதிரி இருக்கு. இந்த தாம்பூலத்தை வாங்கி என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்றீங்களா? இங்க 9 தம்பதிங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்துட்டோம். 10ஆவதா யாருமே இல்ல. கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அண்ணே, என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு இந்த தாம்பூலத்தை வாங்கி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. குடுமா.
மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல பையனை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம இருக்கணும். அந்த ஒரு வரத்தோட நீ சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என் பொண்ண மனசார வாழ்த்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழணும். அப்ப நாங்க வரங்க. வரேண்ணா. என்ன இந்த கோவிலுக்கு வர எல்லாரும் இவ்ளோ நம்பிக்கையா இருக்காங்க? உண்மையிலேயே இங்க இருக்கிற சாமிக்கு பவர் அதிகமோ? ஐயோ, பூசாரி வேற சிவப்பு கலரா பொங்கல் மாறணும், அப்பதான் துளசி மகை இல்லைன்னு அர்த்தம் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா பொங்கல் எப்படி சிகப்பு கலர்ல மாறும்? ஐயோ, ஒரு பொங்கலை வச்சு குடும்பமே சேர்ந்து எனக்கு பொங்க வைக்க போகுதே. அம்மா, என்னம்மா? ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? அம்மா, இந்த கோவில்ல பொங்கல் வச்சா உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாமா, இந்த கோயில் விசேஷமே அதுதான். பொங்கப்பானை பொங்கி அரிசி போட்டதும் அது சிகப்பு நிறமா மாறும். அப்படி மாறிட்டா என்ன நினைச்சு பொங்கல் வச்சாங்களோ அது பொய்ன்னு அர்த்தமாயிடும். அம்மா, நிஜமாவே பொங்கல் சிகப்பு கலரா மாறுமா? அப்படி மாறி நீங்க பாத்திருக்கீங்களா? பொய்னா கண்டிப்பா சிகப்பு கலரா மாறுமா? அத நானே கண் கூட பல தடவை பாத்திருக்கேன். பொங்கல் அப்படி சிவப்பு கலர்னு மாறினதும் சம்பந்தப்பட்டவங்க ஆமா நான் பொய் தான் சொன்னேன்னு அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிருவாங்க. ஆமா, நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்களும் பொங்கல் வச்சு உண்மையை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா, ஆமாமா. அப்படின்னா இங்க இருந்து போகும்போது கண்டிப்பா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்க. அந்த அம்மன் உங்களுக்கு உண்மையை உணர்த்திடுவா. பயப்படாதீங்கம்மா. பயப்படாதீங்களா? பொடி லூசு. நான் பயப்படுறதே உண்மை தெரிஞ்சிடணும் தாண்டி. ஐயோ, விஸ்வா, ஐயோ விஸ்வா, என்னாச்சுப்பா? நீர் நான் எடுக்கிறேன். பாத்து பாத்து, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நல்லா பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். மெதுவா. விஸ்வா, ஏன்பா பார்த்து வர வேண்டாமா?
ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். ஏய் தள்ளு. ஏய் என்னடி டிராமா பண்றியா? இவன் ஏன் மகன், என்னவோ உன்னோட மகன் மாதிரி பொங்குற. இல்ல, நீ விஸ்வா கால்ல தேங்காய் சில்லு குத்திடுச்சே, அதான். இன்னைக்கு என் மகன் கால்ல சில்லு குத்தி ரத்தம் வரதே ஒன்னாலையும் உன் மகளாலையும் தாண்டி. நீங்க மட்டும் இன்னைக்கு இங்க வராம இருந்திருந்தீங்கன்னா இப்ப என் மகன் கால்ல ரத்தம் வந்திருக்குமா? எல்லாம் இவளை என் மக. ஏய் என் புள்ள மேல இருந்து கையெடுறி. எட்ரி. என்ன கோயிலுக்கு வர சொல்லிட்டோம், எப்படியும் உண்மை வெளியில வந்துரும். நீ என் பொண்ணுன்னு நிரூபிக்க முடியாதோன்னு பயந்து இப்ப என் பையனை மடக்க பாக்குறியா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சீ. அம்மா, என்னம்மா பெத்த மகளை பார்த்து இப்படி கேக்குறீங்க? ஏய், யாரடி உன்னை பெத்தது? யார் பெத்தது? நானா? இத பாரு, இன்னொரு தடவை என்ன நீ அம்மான்னு கூப்பிட்ட அவ்வளவுதான். ஏன் மகனை பாத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. ஐயோ விஸ்வா, என்னடா ரொம்ப அடிபட்டுருச்சா? சரி வா, பாத்து வா, பாத்து. ஐயோ அம்மா, ஐயோ விஸ்வா, பாத்து வரக்கூடாதாடா? இப்ப பாரு, உனக்கு ஏதாவது ஆகட்டும், அப்ப பாசம் காட்டுற மாதிரி காட்டி உன்னை கவுத்துடலான்னு கங்கனை கட்டிக்கிட்டு எப்படி வராங்கன்னு பாத்தியா? யாரு வந்தாலும் என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுமா. அம்மா, ஐயோ மெதுவாமா. ரொம்ப வலிக்குதா விஸ்வா?